மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்சுவல் வால் டைமிங் டயக்ராம் ஃபார் 4-stroke எஸ்ஐ இன்ஜின். எஸ்ஐ இன்ஜின்னா பெட்ரோல் இன்ஜின் தெரியும். ஸோ சக்ஷன் வால் எப்போ ஓப்பன் ஆகும்னா பிஃபோர் 10 to 20 degree ஓப்பன் ஆகும். ஸோ இன்லெட் வால் ஓப்பன் ஆகி அடுத்த சக்ஷன் வால் க்ளோஸ் ஆகுது. அங்கேருந்து ஆரம்பிச்சு என்ன ஆகுது 30 to 40 degree சக்ஷன் வால் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு தெரியும். அடுத்து கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் வந்து ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. 20 to 30 degree பிஃபோர் டிடிசி இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 30 to 40 degree ஆஃப்டர் விடிசின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் விடிசி வந்து 30 to 40 degree, பிஃபோர் டிடிசி வந்து 20 to 30 degree. ஸ்பார்க் இனிஷியேட் எப்போ நடக்கும் அப்படின்னா ஸோ இது எப்போ கம்ப்ரெஷன் எப்போ இருக்குவாங்க அப்போ அதே தான் 20 to 30 degree பிஃபோர் இருக்குது. எக்ஸ்பேன்ஷனும் வந்து 20 to 30 degree பிஃபோர் டிடிசி. இது வந்து பார்த்திங்கன்னா பிடிசி வந்து 30 to 50 degree பிஃபோர் பிடிசி சொல்கிறாங்க. எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகிறது பார்த்திங்கன்னா வந்து 30 to 50 degree பிஃபோர் பிடிசி. எக்ஸாஸ்ட் வால்வ் க்ளோஸ் வந்து 10 to 15 degree ஆஃப்டர் டிடிசி அப்படின்னு அந்த டயக்ராம் வந்து கரெக்டாக நீட்டாக வரைஞ்சி நம்ம ஒன்று மார்க் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ ஐவிஓ இங்கே ஆரம்பிச்சு ஐவிசி அப்புறம் மறுபடியும் கம்ப்ரெஷன் ஆரம்பித்து முடியுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் அப்புறம் எக்ஸாஸ்ட். ஸோ கண்டினியூஸாக நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ஆக்சுவல் வால் டைம் டயக்ராம் ஃபார் 4-stroke சிஏ இன்ஜின். என்ன வித்தியாசம் அப்படின்னா இன்லெட் வால் ஓப்பன் எப்போ இன்லெட் வால் ஓப்பன் ஆகும் 10 to 20 degree. சேம் ரெண்டுக்கும் வந்து அதே தான், ஒன்றும் மாறுபாடு இல்லை. இங்கே இன்லெட் வால் க்ளோஸ் ஆகுது 25 degree to 40 degree. இங்கே 30 to 40 degree, ஒரு 5 degree கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து 10 to 15 degree கம்மி பண்ணியிருக்காங்க. 20 to 30 degree கம்பேரிசனுக்காக தெரிஞ்சுக்கலாம். அங்கே வந்து 25 to 40 degree அப்படின்றத இது பண்ணிக்கலாம். ஃபியூல் வால் ஓப்பன் வந்து முக்கியமான ப்ராசஸ். ஃபியூல் வால் 10 to 15 degree. ஃபியூல் வால் க்ளோஸ் வந்து 15 degree to 20 degree, அந்த 5 degree மட்டும். இது ஒரு 5 degree, அது 5 degree. எக்ஸ்பேன்ஷன் வால் பார்த்தீங்கன்னா 10 to 15 degree ஆஃப்டர் டிடிசி. அதே பிஃபோர் பிடிசி வந்து 30 degree to 50 degree சொல்கிறாங்க. எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் வந்து அகைன் 30 degree to 50 degree. எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் வந்து 10 to 15 degree தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் ஸோ தனியாக படம் போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம சைக்கிள் வரையும் போது இன்லெட் வால் ஓப்பன் ஆகி அப்படியே வருது, இன்லெட் வால் க்ளோஸ் ஆகுது. இது வரைக்கும் தான் அங்கேருந்து இது வரைக்கும் சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட். அந்த சீக்வன்ஸாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா எஸ்ஏ இன்ஜின் சிஏ இன்ஜின் வால் டைமிங் டயக்ராம் பார்த்தோம். இதை வரைஞ்சி பார்க்கறது மூலிமா திரும்ப ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.